பல எலிமினேஷன்களை கடந்து வந்தவர். ரோபோ சங்கரின் கடைசி நினைவுகள். தமிழ் திரையுலகில் தனது நகைச்சுவை மிமிக்ரி திறமையால் கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதை கவர்ந்த நடிகர் ரோபோ சங்கர் உடல் நல குறைவால் காலமானார். அவரது மறைவு சின்னத்திரை வெள்ளித்திரை கலைஞர்களையும் ரசிகர்களையும் அதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்த்தியுள்ளது. மதுரையை சேர்ந்த சங்கர் தனது தனித்துவமான உடல் மொழி மற்றும் குரல் மாடுலேஷன் மூலம் பிரபலமானவர். ஆரம்பத்தில் மேடை நிகழ்ச்சிகளில் ரோபோ வேடத்தில் நடனமாடியதால் ரோபோ சங்கர் என்ற பெயர் அவருக்கு பொருத்தப்பட்டது. விஜய் டிவியின் கலக்கப்போவது யாரு போன்ற நிகழ்ச்சிகள் அவருக்கு பெரும் புகழை தந்தன. பின்னர் சினிமாவிலும் தன்னை நிலைநிறுத்தி முன்னணி நகைச்சுவை நடிகர்களில் ஒருவராக உயர்ந்தார். மாரி திரைப்படம் அவருக்கு திருப்பு முனையாக அமைந்தது. தனுஷுடன் இணைந்து நடித்த காட்சிகள் பாராட்டை பெற்றன. அதன் பிறகு பல முன்னணி நடிகர்களின் படங்களிலும் நடித்தார். லைன் கிங் படத்தில் பின்னணி குரல் கொடுத்ததும் குழந்தைகளிடம் கூட அவரை பிரபலமாக்கியது. ஆனால் வெற்றிகளுக்கிடையே சவால்களும் இருந்தன. சில ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டில் கிளி வளர்த்த விவகாரம் சர்ச்சையாகி அவரை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியது. 2023 ஏற்பட்ட மஞ்சள் காமாலை காரணமாக உடல் எடை குறைந்தது. அந்த அனுபவங்களை அவர் வெளிப்படையாக பகிர்ந்து பலருக்கு பாடமாகவும் அமைந்தார். சமீபத்தில் சன் டிவி நிகழ்ச்சியில் எலிமினேஷனுக்கு பின் நான் பல எலிமினேஷன்களை பார்த்தவன், அதனால்தான் இங்கு வந்திருக்கிறேன், எதற்கும் பயப்பட மாட்டேன் என்று அவர் சொன்ன வார்த்தைகள் இணையத்தில் பெரிதும் பாராட்டப்பட்டன. எந்த குழுவின் ஆதரவும் இன்றி தனக்கென இடம் பிடித்த நம்பிக்கை அந்த சொற்களில் வெளிப்பட்டது. அவரின் மறைவுக்கு கமலஹாசன் உட்பட பல திரைப்பட பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நடிகர் ஆதவன் சென்று வா நண்பா என்று பதிவு செய்தார். நாஞ்சில் விஜயன் உண்மையான கலைஞனை சினிமா இழந்துவிட்டது என்று உருக்கமாக குறிப்பிட்டார். நகைச்சுவையால் அனைவரையும் சிரிக்க வைத்த ரோபோ சங்கரின் திடீர் மரணம் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவரது ஆன்மா சாந்தி அடையட்டும்.